ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சரல் டிராயிங் அந்த சீரீஸில் அதை ஓவர்வியூ ஆஃப் சிவில் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ரக்சரல் டிராயிங் பார்த்துட்ருந்தோம். அதில் நம்ம கீழே ஃபுட்டிங் காலம் முடிச்சிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். அதை பேஸ் பண்ணி அதோட கண்டினியூஷனாக இன்றைக்கி பிளிந்த் பீம், அப்புறம் பீம்ஸ் ரிலேட்டடாக உள்ள எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். பிளிந்த் பீம், அடுத்து லிண்டல், அடுத்து ரூஃப் பீம், சேம் எல்லாமே மூணுமே ஒரே மேனரில் தான் வரும். அந்த டிராயிங் எப்படி இருக்கும், எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த டிராயிங்கில் பார்ப்போம். அதாவது ஸ்ட்ரக்சரல் லேஅவுட்டு ப்ளஸ் ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் ஆஃப் பீம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த டிராயிங்கில் பார்த்துருப்பீங்க பிளிந்த் பீம் லேஅவுட். அதாவது சேம் அதே தான். நம்ம எல்லாத்துலேயும் கிரிட் நம்பர் ரொம்ப மெயினு. ஒன் டைரெக்ஷனில் ஏபிசிடி அப்படின்ட்டு இருக்கும், இன்னொரு இதில் அல்ஃபபெட், ஒரு இதில் அல்ஃபபெட் ஆர்டரும், ஒரு இதில் நியூமெரிக்கல் ஆர்டரில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பீம், நம்ம எப்படி காலத்துக்கு எப்படி ஒவ்வொரு காலம் C1, C2, C3 அப்படிங்கிறது இருக்குமோ, அதே மாதிரி பீம்லையும் வேரியஸ் பீமும் இருக்கும். பீம் நம்பர்ஸை பொறுத்து அதோட வேரி ஆகும். எல்லாமே ஒரே பீமாக இருக்காது. நம்மளோட லோடிங் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பீம் எல்லாமே வேரி ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா BB1, BB2, BB3, BB4, BB5 அப் டு 5 வரைக்கும் நம்ம இந்த டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க. அதோட டெப்த்து பார்த்திங்கன்னா நம்ம பீம் இங்கே பாருங்கள், அந்த நொட்டேஷன் இங்கே இருக்குது. என்ன டைப் ஆஃப் பீம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது, இந்த கொடுத்துருக்காங்க BB1. அதோட வித் அண்ட் டெப்த்து கொடுத்துருக்காங்க. வித்து 9 இன்ச்சு, டெப்த்து 1 அடி அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இங்கே வித்து 9 இன்ச்சு 1.25 அடி, இது BB3. அதே மாதிரி BB4, BB2 பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், 9 இன்ச்சுக்கு 1.5 அடி, 9 இன்ச் பை 1 feet 6 inch, 1.25 அடி பீமு. BB5 இது மாதிரி ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பீம் நமக்கு இருக்குது. பொதுவாக நம்ம பீமை பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துருப்போம். பீம்னா என்ன, ஹரிசாண்டல் மெம்பர், ஸ்லாப்லேருந்து லோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இது பிளிந்த் பீம்ங்கிறது மெயினாக நம்ம வால் லோடு எல்லாம் நம்ம வாலுக்கு மேலே கட்டுற லோடெல்லாம் நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு மேலே என்னென்னலாம் கட்டுறோமோ அதெல்லாம் அந்த வால் லோடெல்லாம் கேரி பண்ணி நம்மளோட காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அதான் பீமோட வேலை. இந்த பீம் பிளிந்த் பீம் அதோட வேலை என்னென்னா, நம்மளோட வால் லோடு எல்லாம் நம்மளோட பீமுக்கு, நம்மளோட காலத்துக்கு கேரியர் பண்ணி அதை ஃபுட்டிங்க்கு அனுப்பி சாயிலுக்கு சென்ட் பண்ணுறது தான் இந்த பீமோட வேலை. இப்போது இதில் நம்ம என்ன டைப் ஆஃப் பீம், அதாவது நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் பீம் இருக்குது. நம்ம கிரிட்னர் தகுந்த மாதிரிக்கு நம்மளோட பீமோட வித் அண்ட் டெப்த்து மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலும் மாறிக்கிட்டே இருக்கும். லேஅவுட் அப்படின்னா லேஅவுட்டில் என்ன லொக்கேஷன் அப்படிங்கிறது இந்த லேஅவுட்டில் இருக்கும், என்ன டைப் ஆஃப் பீம் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் இன்னொரு டிராயிங்கில் இருக்கும், இல்லைன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் கொஞ்சம் விசிபிலிட்டி இல்லாதனால நமக்கு நெக்ஸ்ட் டிராயிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் பீம் லேஅவுட் இதில் கொடுத்துருக்காங்க. அந்த லேஅவுட் டிராயிங்கை நெக்ஸ்ட் பார்ப்போம். பீமில் முன்னாடி நம்ம ஒரு டெப்த்து ஏன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்க்கலன்னா அதை கொஞ்சம் பாருங்கள். அது கொஞ்சம் ஒரு பிகம் எ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம பீமை பற்றி, ஸ்லாபை பற்றி சொல்லியிருப்போம். அந்த டிராயிங் கொஞ்சம் அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பீமை பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் கிரிட் நம்பர் தகுந்த மாதிரி நமக்கு சென்டர் டு டிஸ்டன்ஸ் அப்படிலாம் கொடுத்து நம்ம பீம் டிராயிங் கொடுத்துருக்காங்க. அப் டு BB5 வரைக்கும் நம்மளோட பீம் டிராயிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பீமுக்கும் என்ன ஸ்ட்ரக்சரல் ராடு எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது. இப்போ இந்த லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா என்ன டைப் ஆஃப் பீமு, அதோட வித் அண்ட் டெப்த்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. லென்த்து அந்த கிரிட் லைன் பார்த்து, இந்த கிரிட் லைன் இந்த 10 to 11னா இந்த BB4ஓட இந்த 10 to 11 அப்படிங்கிற கிரிட் லைனில் இந்த BB4ஓட லென்த் இந்த 12 அடி 3 இன்ச்சு அப்படிங்கிறத பொறுத்து மாறும். இது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரே பீமாக தான் இருக்குது பாருங்கள்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரே பீமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த 1.25 வந்து ஒரு அடியாக மாறி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பீம் வந்து 1.25, இது ஒரு அடியாக மாறி இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த இதிலேருந்து இது வரைக்கும் 1.25 பீமு, அதுக்கப்புறம் இதிலேருந்து டோட்டலாக ஒரு அடி பீம், இது ஃபுல்லாக ஒரு அடி பீம். அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து என்ன ராடோ, பாட்டம் ராடு டாப் ராடு வந்து வேரி ஆணுச்சுன்னா இதோட கட் பண்ணி அகெயின் இதுக்கு தனியாக வரும், இதுக்கு தனியாக அந்த ராடை வந்து நம்ம எல் அடித்து போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஒரே ராடாக இருந்துச்சுன்னா இது அப்படியே கண்டினியூவாக த்ரூ அவுட்டாக ஓட்டி விட்டு டெப்த்து வேணால் மாறிடும். பாட்டம் ராடு மேபி பாட்டமில் ஒரே மாதிரி இருந்தால் பாட்டம் ராடு எல்லாம் ஒரே மாதிரி போட்டுக்கலாம். டாப் ராடு மாறும், டாப் ராடு வந்து கீழே இறக்கி வேறு ராடாக தான் போட முடியும். அந்த மாதிரி நம்ம ராடு வந்து வேரியஸ் கண்டிஷனை பொறுத்து மாறிட்டே இருக்கும். சரி, நம்ம இப்போ வந்து இந்த பீமுக்கு ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதோட பீம் சைஸு ப்ளஸ் அந்த பீமோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதாவது BB1ஓட டீட்டெயில் இந்த இருக்குது. 9 inch by 1 feet. சேம் அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. 9 inch by 1 feet அதில் வித் அண்ட் டெப்த்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ராடு வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்க வேண்டிய ராடு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் 12 mm டயா, Y12 அப்படின்னா அதோட டயா. இந்த THRO அப்படின்னா த்ரூ அவுட் அப்படிங்கிற மீனிங். த்ரூ அவுட்டாக எந்த நம்ம எக்ஸ்ட்ரா ராட்லாம் போடுவோம்னா அதெல்லாம் கிடையாது, ஃபுல்லாக த்ரூ அவுட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று நம்மளோட ரிங்ஸ் வந்து என்ன சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் வந்து 7 inch 8 mm ராடு 7 inch சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. BB2 சேம் அதே தான். இது வந்து 3/4 1.5, 2.16 2.16 பாட்டத்தில் 2 டாப்பில் 2.16 கொடுத்துருக்காங்க. அதே சேம் 8 inch சென்டர் டு சென்டர் ரிங் ஸ்பேஸிங் கொடுத்துருக்காங்க. அதான் கிராஸ் செக்ஷனை தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம நம்மளோட கிராஸ் செக்ஷன் தான் இதான் எல்லாமே சேம். நம்ம 1-2 அடி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ராடு மாறும், இல்லைனா சைஸ் மாறும். இந்த த்ரூ அவுட்டுங்கிறது இதுதான் த்ரூ அவுட்டுங்கிறது மீனிங் வந்து ஃபுல் லென்த்துக்கு ராடு போடுவாங்க. இது எக்ஸ்ட்ரா ராடு வரும். எக்ஸ்ட்ரா ராடு வந்து அதை பார்ப்போம். எக்ஸ்ட்ரா ராடுங்கிறது வந்து தனியாக இதில் கொடுத்துருக்காங்க. சில இதில் வந்து கட்டைல்மெண்ட் CTLD அப்படிங்கிறது சொல்லி பாட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. டாப்லலாம் 2 கார்னரில் கொடுத்துருப்பாங்க. அது ஏன் நம்ம பாட்டத்தில் ஏன் எக்ஸ்ட்ரா ராடு வந்து பாட்டத்தில் மிடில் போடுறோம், டாப்பில் ஏன் கார்னரில் போடுறோம் அப்படிங்கிற ஒரு வீடியோலாம் பார்த்துறோம். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா ராடு வந்து நம்மளோட பீம்லேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து போடுறது, பாட்டத்தில் எவ்வளோ தூரத்தில் போடுறது. பாட்டம் வந்து நம்ம வந்து மிடில் போடணுங்கிறீங்க, இந்த எட்ஜ் வரைக்கும் போடணும், மிடில் போடணுங்கிறீங்க, நம்ம லாஸ்ட் வரைக்கும் போகாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்ல, அதை பற்றி பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டிவ் ஸ்பேன் L1 அப்படிங்கிறது இது வந்து டைப்பிக்கல் லாங்கிடியூடனல் செக்ஷன் ஆஃப் பீம், டைப்பிக்கல் செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த L1ங்கிறது எஃபெக்டிவ் L1 ஸ்பேனோட இந்த சென்டர் டு சென்டர், நம்மளோட காலத்தோட சென்டர் டு சென்டர் தான் எஃபெக்டிவ் ஸ்பேன் அப்படிம்பாங்க. கிளியர் ஸ்பேனுங்கிறது நம்மளோட இன்னர் டு இன்னரை வந்து கிளியர் ஸ்பேன்பாங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தா தெரியும், கிளியர் ஸ்பேன் வந்து இது வரைக்கும் தான் இருக்கும். எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து இது வரைக்கும் இருக்கும், நம்மளோட இந்த இது வரைக்கும் இருக்கும். சென்டர் டு சென்டர் காலம், இது காலம் சென்டர் டு சென்டர் வரைக்கும் எஃபெக்டிவ் ஸ்பேன்பாங்க. இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்டர் ராடு பாருங்கள், நம்ம நம்மளோட சென்டர்லேருந்து இந்த பாட்டர் ராடு, இந்த எக்ஸ்ட்ரா ராடு வந்து ஆரம்பிக்கிறது வந்து 0.1 L1 அப்படிங்கிறது நம்மளோட சென்டர்லேருந்து கொடுத்துருப்பாங்க. 0.1 L1 அப்படிங்கிறது இப்போ வந்து நம்மளோட ஸ்பேன் வந்து ஒரு 15 மீட்ரு அப்படி இருக்குன்னா, ஒரு நிமிஷம், 15 மீட்ரு நம்மளோட ஸ்பேன், அதாவது எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து 15 மீட்ரு, அதாவது L1 அதுங்கிறது ஒரு 15 மீட்ரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்மளோட இந்த சென்டர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கக்கூடிய பாட்டர் ராடோட லென்த்து எவ்வளோ, எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இந்த 0.1 × L1 அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். நம்மளோட ஸ்பேனோட லென்த் வந்து 15 மீட்ரு அப்படின்னு சொன்னேன், இன்ட்டு 0.1 அப்படின்னு போட்டோம்னா நம்மளோட 1.5 மீட்ரு, அதாவது நம்மளோட பாட்டத்தில் ஆரம்பிக்கோட லென்த்து வந்து 1.5 மீட்ரு அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த லென்த் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த பாட்டம் நம்ம இந்த இது ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஸ்பேனோட இந்த லென்த்து வந்து 1.5 மீட்ரு. இதுவும் அதே மாதிரி இந்த ஓரத்துலேருந்தும்
இந்த ஓரத்தில் வந்து இது என்னென்னா இது வந்து எண்டு ஸ்பேன், இது எண்டு ஸ்பேன் வந்து பார்த்தீங்களா, இது வந்து எண்டு ஸ்பேனு. அதே வந்து மிட் ஸ்பேனு, இது வந்து கண்டினியூஸ்னாக மிடில் ஸ்பேன் இருக்குல்ல, மிடில் வந்து ஒரு காலம் போட்டு இங்கிட்டு கேரி ஓவர் ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல இது வந்து மிடில் இருக்குது, இங்கிட்டு கேரி ஓவர் ஆகுது, இங்கிட்டும் காலம் பீம் கேரி வருது அப்படின்னா இதோட எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து 0.15 × L1 அதான் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. இது மிட் ஸ்பேன், இதில் வந்து மிடில் வர இதெல்லாம் வந்து 0.15 × L1 அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. 0.15னா இந்த இதில் வர எவ்வளோ வரும்னா 0.15 × 15 மீட்டர்னா 2.25 மீட்டர் வரும். இதில் வந்து 0.1 × L1 1.5 மீட்ரு. அதே 0.15 × L1 2.25 மீட்ரு. இந்த ஸ்பேனோட லென்த் வரும், இந்த எஃபெக்டிவ் ஸ்பேனோட. இதுலேருந்து நமக்கு வந்து ராடோட டீட்டெயில்ஸ் வந்து 2.25 மீட்ரு போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டும் 2.25 மீட்ரு, இந்த இதுலேருந்து இதோட லென்த் வந்து 2.25 போடுற மாதிரி இருக்கும். சேம் வந்து எண்டு ஸ்பேன்னா நம்மளோட காலம் எண்டு இதோட முடிஞ்சிருச்சு, இல்லை இங்கிட்டு கேரி ஓவர் ஆகுது அப்படின்னா இதையும் நம்ம வந்து மிட் ஸ்பேனாக எடுத்துகிட்டு 0.15 தான் போடணும். இதே மாதிரி இந்த காலம் வந்து இதோட முடிஞ்சிருச்சு, இதோட பீம் முடியுதுன்னா இந்தோட லென்த் வந்து நம்ம வந்து 1.5 மீட்ரு அப்படிங்கிறதான் எடுத்துக்கணும். இதே மாதிரி டாப்பில் வந்து என்ன பண்ணணும்னா 2 கார்னர்லேயே போடுவோம், 2 கார்னர்லேயே போடுவோம். அதோட இது என்னென்னா இந்த கொடுத்துருவாங்க பார்த்துங்க, 0.25 × L1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. 0.25 × L1 வந்து என்னென்னா, L1ங்கிறது எஃபெக்டிவ் ஸ்பேனு 15 மீட்ரு. 0.25 × L1 என்னென்னா, இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து இந்த சொல்லியிருக்காங்க, இந்த பார்த்தீங்களா ட்ராயிங்கை பார்த்துங்க, சென்டர்லேருந்து இந்த இது ஸ்டார்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இந்த காலம் ஃபேஸ்லேருந்து நம்மளோட 0.25 L1 வந்து நம்ம ராடு வந்து இதோட முடியணும். ப்ளஸ் வந்து இந்த ராடு வந்து இதோட இதோட முடிஞ்சிருது. ராடு வந்து எண்டில் வந்து நம்ம 2 கார்னரில் தானே போடுவோம், மிடில் போடுறதுனால இது வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடத்தோட நமக்கு எக்ஸ்ட்ரா ராடு இதுலேருந்து இப்படி தான் வரும். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ராடு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ராடை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ராடு தான். இந்த ராடு பார்த்தீங்கன்னா இதோட வந்து நமக்கு முடிஞ்சிடும். 0.25 × L1 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா 0.25 × L1ங்கிறது வந்து 15 மீட்ரு. 3.75 மீட்ரு வரைக்கும் நம்ம வந்து இந்த காலம் எட்ஜிலேருந்து நம்ம ராடு வந்து போடணும். இந்த இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து 3.25ங்களா 3.75 மீட்ரு வரைக்கும் இதோட லென்த் வந்து நமக்கு 3.75 போடணும். ப்ளஸ் வந்து டெவலப்மெண்ட் லென்த், இந்த எல்டி இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் வந்து இதோட சேர்த்து நம்ம ராடு வந்து இந்த எண்டு இப்படி போட்டு ஜஸ்ட்டு டெவலப்மெண்ட் லென்த் அப்படிம்பாங்க, இதையும் சேர்த்துட்டு நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதோட லென்த்து மட்டும்தான் நமக்கு வந்து 3.75. ப்ளஸ் வந்து நம்ம இந்த காலம் இது சேர்த்துக்கணும், ப்ளஸ் வந்து டெவலப்மெண்ட் லென்த்து இதுவும் சேர்க்குற மாதிரி இருக்கும். சேம் டாப்பில் அதே தான், மிட் ஸ்பேன்லேயும் அதே தான். இங்கேயும் 0.25 × L1 தான் கொடுத்துருக்காங்க, 0.25 × L2 அடுத்த பீமுக்கு மாறினால. இதான் டைப்பிக்கல் செக்ஷன் ஆஃப் லாங்கிடியூடல் செக்ஷன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா த்ரூ அவுட் ராடு ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ராடு வந்தால் இந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி பேஸ் பண்ணி நமக்கு சேம் இதே பிளிந்த் பீம் எப்படி வருங்கிறத பொறுத்த சேம் வந்து இதே மாதிரி தான் நமக்கு லிண்டலோட லே அவுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி ரூஃபுக்கு என்னென்ன போகும் அதே சேம் தான், நம்மளோட ரூஃபுக்கு இதே மாதிரி ஸ்ட்ரக்சரல் லே அவுட் கொடுப்பாங்க, ப்ளஸ் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்படி தான், இதே சேம் மேனரில் தான் இருக்கும். தென் வந்து நம்மளோட நோட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நோட்ஸை மட்டும் வச்சு இது பண்ண முடியாது, நம்ம ஏதாவது சின்ன ஒரு வேரியேஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இந்த லேப் லென்த் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி பீமுக்கும் மாறும், காலத்துக்கு மாறும். 57 டயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லேபில் 57 டயா மாற்றிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரீட் கிரேடு மாறும், நமக்கு காங்கிரீட் கிரேடு மாறும், M20 M25 கூட இருக்கலாம் சம்டைம். அதே மாதிரி இந்த பீம் மாறும், அதாவது லோடிங் கண்டிஷன், இந்த மாதிரி இந்த கவர் மாறும், அந்த மாதிரி தான் வரும். நம்ம ஸ்கேலை வந்து நல்லா நோட்ஸை வந்து நல்லா படிச்சுட்டு பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அந்த நம்ம ஃபுட்டிங் டிராயிங்க்கு
ஒரு M20 கிரேட் ஆஃப் காங்கிரீட் இருக்கும், பீமுக்கு ஒரு கிரேட் ஆஃப் காங்கிரீட் இருக்கும், காலத்துக்கு ஒரு ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு காலத்துக்கு லோடிங் கண்டிஷன் அதிகமாக இருந்தனால ஏதாவது ஒரு காலத்துக்கு மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த காலத்துக்கு மட்டும் M25 போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த நோட்ஸில் தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக வந்து நோட்ஸை வந்து படிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த டிராயிங்கில் பொறுத்த வரைக்கும். நம்ம பிளிந்த் பீம் பார்த்தோம், சேம் அதே மாதிரி தான் நம்மளோட ரூஃபு இதே சேம் மேனரில் தான் இருக்கும். இதே ஒரு சின்ன அதே சேம் ப்ராஜெக்ட் தான். நம்மளோட ரூஃப் லே அவுட்டு இந்த மாதிரி தான் இருக்கும், சேம் அதே மாதிரி தான். இதோட நம்மளோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலும் நம்ம பார்த்த மாதிரி F1 பீம், F2, F3, F4, F5, F13 வரைக்கும் இருக்குது. பீம்ஸ் நிறையா பீம்ஸ் இருக்குது. F8 1லேருந்து கிட்டத்தட்ட 13 வரைக்கும் நம்மளோட பீம் வந்து இருக்குது. அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட நோட்ஸை வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸ்ட்ரக்சரல் டிராயிங் இன் கன்ஜெக்ஷன் வித் ஆர்கிடெக்சரல் டிராயிங். கிரேடு M20 கிரேடு, ஸ்லாபோட பீம் பாட்டத்துக்கு 25 mm, ஸ்லாப் பாட்டத்துக்கு வந்து கவர் வந்து 20 mm. நம்ம எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம நோட்ஸ் வந்து பார்க்குறது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான நல்ல ஒரு ஹேபிட். இது அதோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில். அந்த பீமோட ஃப்ளோர் பீமோட ரூஃப் பீமோட ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில் பார்த்திங்கன்னா பாருங்கள், 1 த்ரூ சேம் அதே மாதிரி தான். 1.25 பீமு, 1.5 பீம், டைப் ஆஃப் பீம் சைஸு, அதோட டீட்டெயிலு F15 வரைக்கும் இருக்குது. அதோட பீம் வந்து டீட்டெயில் வந்து F15 வரைக்கும் இருக்குது. சேம் அந்த டைப்பிக்கல் செக்ஷன் லாங்கிடியூட் செக்ஷன் பார்த்து கொடுத்துருக்காங்க. அதே எஃபெக்டிவ் ஸ்பேனு, இந்த எஜ்ஜில் வந்து 0.1 × L1, எண்டில் வந்து 0.25 × L1, அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். பீம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லாபில் எப்படி டிராயிங் எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூவாக கிடைக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.